மஸ்ஜிதை நேசிங்கள். மணி அன்ஃபல் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ். தபரானியுடைய ரிவாயத்தில் வருகிறது, யாரு அல்லாஹ்வுடைய மாளிகை நேசிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் யாரு மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ. மஸ்ஜிதை நேசிப்பது என்பதே எங்களுடைய பிரதானமான கடமைகளை உண்டாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். மஸ்ஜிதை நேசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித் ஃபல்யஸ்தத் லஹு பில் ஈமான். யார் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு நீ ஈமான் இருக்குது என்ற நன்மாராயம் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று சொல்லிருக்கிறார்கள். எப்பொழுதும் மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும், மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமூகம் உலகத்தில் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்குமோ அவருடைய வியாபாரம், அவருடைய யூனிவர்சிட்டி, அவருடைய கல்வி, அவருடைய தொழில், அவருடைய உத்தியோகம், அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் மனமாக இருக்கும். இமாம்களோட ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். இமாம்கள் அந்த ஊர் மக்களோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் சகோதர நேசம் அந்த மார்க்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கிஹும் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, மார்க்கத்தை படிப்பதை, படித்து கொடுப்பதை, உள்ள தூய்மையை ஏற்படுத்துவதை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்துவதை, இது இமாம்களுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு ஒரு பெண்மணி வருவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நேத்து அந்த பெண்ணை அடக்கிட்டீங்க என்று கேள்விப்பட்டனே. ஓ யா ரசூலல்லாஹ், நேத்து இரவு நாங்க அடக்கிட்டோம், ஏன் நீங்க எனக்கு சொல்லலன்னு கேட்டார்கள். அந்த பெண் மஸ்ஜிதை சுத்தப்படுத்தக்கூடிய பெண். துல்லனி அலல் கபர், கபரை காட்டுங்க என்று சொல்லி அந்த கபர்ல போயிட்டு சல்லா அலா கபரிஹா, அந்த கபர்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், ஜனாசா தொழுதார்கள். நன்மாராயம் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு இந்த பெண் செஞ்ச சேவைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகை கட்டிட்டான். ஒரு சிறிய சேவைதான் அங்க இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை அப்புறப்படுத்தினது. ஏதோ ஒன்று ரெண்டு ஒழுந்திருக்கமா இருக்கும், அதை சுத்தப்படுத்தினது, நறுமணமாக வைக்கிறது. மஸ்ஜிதுகளை நறுமணப்படுத்துவது, எங்களோட வீடுகளை நறுமணப்படுத்துவதை விட அது சுத்தமாக அழகாக அது வாசனையோட மஸ்ஜிதுகளை வைக்கணும். எல்லாத்தை விட மேலாக 4 விஷயங்களை மஸ்ஜித் நபவிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். குர்ஆனை படித்து கொடுப்பது, உள்ள தூய்மையை ஏற்படுத்துவது, இபாதத்துகளில் ஈடுபடுத்துவது, அதே நேரம் மக்களுக்கு சேவை செய்வது. மஸ்ஜித் இந்தியா என்று சொல்லக்கொள்ள இங்க மக்கள் விரைந்து வருகிறார்கள். மஸ்ஜித் இந்தியா அந்த பஜார்ல உள்ளவர்களும் சொல்ற, எங்க போறேன்னா மஸ்ஜித் இந்தியாவுக்கு போறேன். அவங்க வார தொழிலுக்கு அந்த மஸ்ஜிதோடு இருக்கிற உறவு, மஸ்ஜிதோடு இணைந்தவர்களாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை உருவாக்கினவர்களுக்கு எவ்வளவு நன்மை கொடுப்பான் சிந்திச்சு பாருங்க. கபர்ல பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எங்களோட வாழ்க்கையில, எங்களோட ஊர்ல, எங்களோட நாட்டுல, எங்களோட கிராமத்துல எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அங்க இதை உருவாக்கிட்டு மௌத்தாகணும். மேலான சகோதரர்களே, இதுதான் எங்களோட உறவாக இருக்க வேண்டும். குழந்தைகள்ல இருந்து, பெரியவர்கள் இருந்து, வாலிபர்கள் இருந்து, யுவதிகள் இருந்து, பெண்கள் இருந்து, பெரியவர்கள் இருந்து மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய என்னுடைய பிரதானமான அழைப்பாக இருக்கிறது. மஸ்ஜிதுடைய வெளிரங்கம் அழகாக இருக்கிறது போல மஸ்ஜிதோட அமல்களிலையும் பங்காளிகளாக மாற வேண்டும். அப்பொழுது நாம் எங்களோட வீட்டுக்கு ஹைர பரக்கத்தை, காபத்துல்லாவுக்கு அல்லாஹ் பரக்கத்தையும் நேர்வழியையும், அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியையும், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பையும், அல்லாஹ் தர்பியத்தையும், அதுல ட்ரைனிங்கையும், மார்க்க பக்தியையும் அல்லாஹ் அதுல ஏற்படுத்தி இருக்கிறான். காபத்துல்லாவுக்கு போய் வரக்கூடியவர்கள் இந்த நாளையும் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அது மாதிரிதான் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இதை நசீபாக்குறான். அதனால நான் என்னுடைய தலைப்பாக இன்றைக்கு அமைத்துக் கொண்டது, ஹஜ்ஜுக்கு போனவர்கள், போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தில் போகக்கூடியவர்கள். 2வது நான் ஏற்படுத்தின தலைப்பு இந்த 3 மஸ்ஜிதுகளுடைய அன்பு. காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, 3வதாக அது மஸ்ஜிதுல் அக்ஸா. 3வது என்னுடைய தலைப்பு அது எல்லா மஸ்ஜிதுகளையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான். அதோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாளை கியாமத்தில யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்குமோ அவருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை நசீபாக்குறான் என்ற கல்பு அல்லக்கும் மசாஜித் 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழல் நசீபாக்குறான் என்றால் கல்பு உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கிறது. 4வதாக இந்த மஸ்ஜிதுல நாங்க செய்ய வேண்டிய ஆக முக்கியமான
ஒரு கடமையான ஒரு விடயம்தான். மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதோட இருக்கக்கூடிய நான் நாலாவது சொல்வதை, மஸ்ஜிதுல நடைபெற வேண்டிய இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, உள்ள தூய்மை ஏற்படுத்திக் கொள்வது, அதே நேரத்தில் நாங்க எங்களுடைய ஹிதமத்துகளை, ஊழியத்தை மஸ்ஜிதில் வருவான். நான் ஒரு நாள் எங்களுடைய இலங்கையில் 25 வருஷத்துக்கு முதல் உருவாக்கப்பட்ட ஹெரோ என்ற அந்த மஸ்ஜித் யூகேல இருக்குது. அங்க இருக்கிற ஒரு சகோதரர் வந்து அசருக்கு போற எலும்பி சொல்றார், என் குடும்பத்தில் என் சகோதரர் மௌத்தாகிட்டார், எனக்கு அடக்கம் செய்யறதுக்கு பணம் இல்லை. உடனே மஸ்ஜித் என்ன செய்யறாங்க, அந்த கலெக்ஷனை போட்டு அதுக்கு பங்களிப்பு செய்யறாங்க. ஏராளமானவர்கள் வருவாங்க. திடீரென்று பாஸ்போர்ட் காணா போயிரும், பணம் காணா போயிரும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய பாஸ்போர்ட் ஹேண்ட்பேக், பிப்ரவரி மாசம் இந்த வருடம் என்னுடைய பாஸ்போர்ட்டோட நான் இத்தாலியில குர்ஆனுடைய ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தேன். நான் அங்க போய் பாஸ்போர்ட்டை இது பேக வச்சிடறேன், திரும்பி பார்க்கிறேன் காணாமல் போகுது. அப்ப எவ்வளவு மனுஷனுக்கு பதட்டமாக இருக்கும். அப்படியான நேரங்கள்ல மக்களுக்கு உதவி செய்யறது அதை எங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளும்.